அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சேனலில் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி தேர்வை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாருமே ஆசிரியர் தான். ஆனால் அரசு பள்ளியில் ஆசிரியராக ஆகணுன்றது தான் நம்முடைய லட்சியம். ஓகேங்களா? இப்போ அரசு பள்ளி ஆசிரியராக ஆகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக எதை எழுதணும்? ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும். அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வு எழுதி வெற்றி பெறணும். அடுத்தது நியமன தேர்வில் வெற்றி பெற்று அதுக்கு அடுத்தது தான் நம்ம அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியும். அதனுடைய முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2 தேர்வாக நடக்குது. ஒன்று பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு 1 முதல் 5 வகுப்பு வரை 1 முதல் 5 வகுப்பு வரை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேர்வு தான் பேப்பர் 1, தாள் 1. அதே மாதிரி 6 to 8 வரை எடுக்கக்கூடிய வகுப்புகள் வரை எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் பேப்பர் 2. இதில் தெளிவாயிட்டோமா? இப்போ நம்ம எலிமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா பேப்பர் 1 எழுதணும். மிடில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 எழுதணும். அடுத்தது இப்போ இதுக்கு என்ன தகுதி? இப்போ நான் பேப்பர் 1 எழுதணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதி நீங்கள் 12th முடிச்சுட்டு டிடிஎடு முடித்தா போதும். 12th முடிச்சுட்டு டிடிஎடு முடித்தா போதும். இதுதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? டிடிஎட் அப்படின்னா டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன். இது முடிச்சிருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாங்க? பேப்பர் 1 எழுதலாம். இதுவே பேப்பர் 2 எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடித்து டிகிரி முடிச்சுட்டு அடுத்தது பிஎட் முடிக்கணும். ஓகேங்களா? 12th ப்ளஸ் டிகிரி ப்ளஸ் பிஎட் இது 3 முடிச்சிருந்தால் தான் நீங்கள் எதுக்கு எலிஜிபிள்? பேப்பர் 2க்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வயது நமக்கு முக்கியமானது ஏஜ். இப்போ வயது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் அடுத்தது எம்பிசி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வயது அதிகபட்ச வயது வரம்பு 58. அதிகபட்ச வயது வரம்பு 58. இதே ஜென்ரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53. ஜென்ரலாக இருந்தால் அதிகபட்ச வயது வரம்பு 53. மீதி எல்லாருக்குமே 58 வயது வரைக்கும் நம்ம இந்த தேர்வை எழுதலாம். இது பேப்பர் 1க்கும் பொருந்தும், பேப்பர் 2க்கும் பொருந்தும். ஓகேங்களா? அடுத்தது பாடத்திட்டம். நம்ம எப்படி என்னென்ன படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கு எது படிக்கணும், சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு 150 மதிப்பெண் நடத்துகிறாங்க. 150 வினாக்கள் கேட்கப்படும். 150 கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. எத்தனை மார்க்கு? ஒரு மார்க்குன்ட்டு மொத்தம் 150 மதிப்பெண்கள் ஒவ்வொரு தாளுக்குமே கொடுக்குறாங்க. பேப்பர் 1க்கும் தராங்க, பேப்பர் 2க்கும் 150 மதிப்பெண்கள் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 150 மதிப்பெண்கள் எந்தெந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாள் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை படித்தா போதும், அதிலிருந்து 150 மதிப்பெண் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எந்த வகுப்பு வரை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 8 வகுப்பு வரை நம்ம என்ன பண்ணணுங்க? அனைத்து புத்தகத்தையும் படிக்கணும். அனைத்து புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், சூழ்நிலையல் அண்டு சைக்காலஜி, உளவியல். ஓகேங்களா? மொத்தம் 1, 2, 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மார்க்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ மொத்தம் எத்தனை மார்க் வருதுங்க? 150 மதிப்பெண் வருது. ஓகேங்களா? இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், கணிதம், சூழ்நிலையியல் மற்றும் என்னதுங்க
உளவியல். ஸோ ஒவ்வொரு பாடத்திற்கும் 30 மதிப்பெண்கள், ஒவ்வொரு பாடப்பகுதியிலிருந்தும் 30 வினாக்கள் கேட்கப்படும். மொத்தம் 150 வினாக்கள். 150 வினாக்களுக்கு உரியது தான் பேப்பர் 1. அதே மாதிரி பேப்பர் 2லையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 150 மதிப்பெண்களுக்கு தான் வினாக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த 150 மதிப்பெண்கள் எப்படி வரும்னா, தமிழ், ஆங்கிலம், இது அடுத்தது உளவியல், இது 3ம் காமனாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றிலும் 30 மதிப்பெண், பேப்பர் 1 மாதிரியே கேட்பாங்க. அடுத்தது இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஆங்கிலமாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கணக்கும் கணிதம் ப்ளஸ் அறிவியல் இதையும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா சமூக அறிவியல். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து கணக்கு இருக்காங்க, இப்போ நான் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், உளவியல், கணிதம், அறிவியல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், உளவியல், சமூக அறிவியல் ஒவ்வொன்றுக்கும் என்னதுங்க 30 மதிப்பெண், மொத்தம் 150 மதிப்பெண்கள். அதே மாதிரி தான் பேப்பர் 2லையும். சரி, மொத்தம் 150 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. அப்போ நம்ம பாஸ் ஆகணும்னா எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேப்பர்லையுமே 150க்கு 82 மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னதுங்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிட்றீங்க. ஓகேங்களா? இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, தேர்ச்சி அடைஞ்சிட்றீங்க. சரிங்களா? அடுத்தது தேர்வு முறை, ஆன்லைனா ஆஃப்லைனான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடந்தது. ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்ண போகிறாங்கங்க, ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஆண்டு ஆஃப்லைனில் தான் கொஸ்டின் கொடுத்து கோடிங் சீட்டில் தான் நம்மளுடைய ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி ஒரு முழுமையான விவரத்தை நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர் ஆகுவதற்கு முதல் படி எதுங்க, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு. இதில் நீங்கள் தேர்ச்சி அடைவதற்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.